வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு பயிற்சிக்கு மொத்தமே 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர் இப்போ பயிற்சிக்கு போயிருக்காங்க. அதில் 3 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள். இப்போ அவங்க வர்றாங்க பயிற்சி முடிச்சு. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். என்ன கேள்வி கேட்க? என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும், அப்படித்தானே? சரி, ரைட். இப்போ எங்க வீட்டுல என்னுடைய மனைவி என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? என்னுடைய மனைவி என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் பண்ணி ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி, இப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நின்றுகிட்டு இருக்காங்களா? சரி. ஹலோ ஏம்மா, என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்கம்மா? ஆரஞ்சு கலரா? ரைட்டு. ஐயா, இங்க பாருங்க. இப்ப இவங்க பதிலுக்கு கேட்டதுக்கு என்னுடைய மனைவி வீட்டுக்குள்ள இருக்காங்க, நீ கொஞ்சம் கேளுமா. அவங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நின்றுகிட்டு இருக்காங்க சொன்னாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன்னு சொன்னாங்க. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க நேரம் அவங்க ஓரத்துக்கு போறாங்க, அவங்கள பாக்குறாங்க. அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க பார்க்கலாம். அங்க இங்க எங்க ஐடி டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல இருக்கும், சினிமாஸ் ஐடிஐக்குள்ள இருக்குது. எங்க வீடு இங்க இருந்து ஒரு வரலாங்க இருக்கும். அங்க நான் இங்க இருந்து கேட்கும்போது என் மனைவி என்ன செய்யறாங்க, என்ன கலர் ட்ரெஸ் பண்ணி இருக்காங்கன்னு கேட்டேன். நின்றுகிட்டு இருக்காங்க, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க போனாங்க, அங்க போய் மனைவி வீட்டுல போய் பார்த்து அவங்க அந்த நேரத்துல நின்றுட்டு தான் இருந்தாங்க. அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தான் உடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ பயிற்சி முடிச்சு வந்த உடனே கேட்ட கேள்விக்கு அவங்க கரெக்டா பதில் சொன்னாங்க. என்ன வேணுமா கேளுங்க, என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயா கருப்பு பேண்ட் போட்டிருக்காரு, கருப்பு பேண்ட், ஃபுல் ஸ்லீவ் சட்டை போட்டிருக்காரு. கருப்பு பேண்ட், ஃபுல் ஸ்லீவ் சட்டை போட்டிருக்காரு, முழுக்கை சட்டை, கருப்பு பேண்ட். எங்க இருக்காருன்னு போய் கண்டுபிடி. கருப்பு பேண்ட், முழுக்கை சட்டை. சரி, அவங்க பக்கத்துல யார் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? அவங்க பக்கத்துல யாரும் இருக்காங்களா? அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க? ஒயிட் கலர் வேஷ்டி, வெள்ளை கலர் வேட்டி, ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருக்காங்க. ஒயிட் கலர் ஃபுல் ஹேண்டா? சரி, இப்போ இவங்க 2 பேரு ஏதோ ஒரு ஸ்கூட்டர்லயோ ஒரு ஏதோ ஒன்றில் வந்திருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடி.
ஸ்கூட்டரா இருக்கலாம், இல்லைன்னா மோட்டர் சைக்கிளா இருக்கலாம். அது கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லு. ஒன்று டிவிஎஸ் 50, ஒன்று ஆக்டிவா. அந்த ரெண்டு டிவிஎஸ் போய் டிவிஎஸ் 50 இங்க யாரு டிவிஎஸ் 50 ஆக்டிவா யாருதுன்னு போய் தொடு. டிவிஎஸ் 50 உங்களோடது, சரி ஆக்டிவா ரெண்டு பேர் வந்தாங்க. அந்த ஐயன் பேண்ட் சட்டையில இருக்காரு, ஐயன் வேஷ்டில இருக்காரு. ஒன்னால இது எப்படி சொல்ல முடிஞ்சது? அவங்க மேல இருந்து ஒரு ஸ்மெல் வந்தது, அது வரையா போய் கண்டுபிடிச்சேன். சரி, அவரு மேல பக்கத்துல ஒரு ஐயா இருக்காருன்னு நான் வேற ஒண்ணுமே சொல்லல. பக்கத்துல ஒரு ஐயா இருக்காருன்னு, இதுதான் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைன்னு. அது எப்படி இவர் மேல ஸ்மெல் வந்தது கண்டுபிடிச்சிட்டேன், அது எப்படி கண்டுபிடிச்சேன்? அவங்க மேலயும் ஒரு வித்தியாசமான இது தெரிஞ்சது. அது மாதிரி அவங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸுங்கிறது பக்கத்துல ஒரு சர்க்கிள்ல வந்துட்டு ஒயிட் கலர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. சர்க்கிள்ல வெள்ளை கலர்னு சொல்லி. ரைட், சந்தோஷம். இவங்க வண்டி எப்படி போய் தனித்தனியா கண்டுபிடிச்சேன்? அது என்ன எந்த எந்த அடிப்படையில வண்டியை போய் கண்டுபிடிச்சேன்? அது ஒரு உனக்கு என்ன வழிகாட்டினார்? ஃபிளாஷ் மாதிரி இருந்தது. ஒரு ஃபிளாஷ் மாதிரி உன்னை கூட்டிட்டு போகுதா? ஃபிளாஷ் மாதிரி கூட்டிட்டு போச்சு. சரி, அங்க இருந்து வந்த ஒரு டிவிஎஸ் 50 ஒரு ஆக்டிவான்னு சொன்னேன். இங்க போய் இவரு தான் டிவிஎஸ் 50 இவரு தான் ஆக்டிவான்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க அங்க அந்த எப்படி கலர் தெரிஞ்சதோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல ஒண்ணு தெரிஞ்சது, அதனால சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன வேண்டாம் சொல்லுவாங்க. ரோட்ல கண்ணு கட்டிட்டு நிகழ்ச்சி முடிச்சு கூட்டிட்டு போய் நிப்பாட்டிட்டேன்னா எந்த பஸ் போகுது, லாரி போகுதா, ஆள் போகுதா, ஸ்கூட்டர் போகுதா, எத்தனை போகுது, இங்க இருந்து விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது ஏர்போர்ட்ல எத்தனை ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. வெளிநாட்டுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன தொழில் செய்யறாங்க கேட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயிற்சி நான் நினைக்கிறேன். இந்த ஆழ்மனத்துல இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை பூரா சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட படிப்பு தான் இந்த ஆழ்மன பயிற்சி. இது இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும். உங்க பிள்ளைகளும் இந்த மாதிரி படிக்கணும்னா இந்த ஸ்கூல்ல சேர்ந்து பயிற்சி பண்ணிக்கிடுங்க. ஒவ்வொரு மாசமும் 5 நாள், 2வது சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 5 நாள் நடத்துறேன். லீவு நாள்கள்லையும் கால் பரீட்சை, அரை பரீட்சை, முழு பரீட்சையிலையும் லீவு நடத்துறேன். பிள்ளைகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.